பகலெல்லாம் நோம்பு நோற்று இரவெல்லாம் அவனை நின்று வணக்க வழிபாடு நிறைவேற்றியவர் பின்னால் அல்லாஹ்வுடைய மார்க்க உபதேசங்களை சில நிமிடங்கள் அறிந்து கொள்வதற்காக நாம் அனைவரும் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். இந்த நல்ல வேளையிலே பொற்காலத்தில் புனிதர்கள் என்கின்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. பொதுவாக நாம் அனைவரும் இப்பொழுது ரமலானுடைய மாதத்தில் இருக்கின்றோம். இந்த மாதத்தை பொறுத்தவரை பல ஜும்மா உரைகளிலேயும் ஏராளமான ஹதீஸ்களிலேயும் எண்ணற்ற பயான்களிலேயும் கேள்விப்பட்டிருக்கின்ற செய்தி, இந்த மாதத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கருணை மிக்கவனாகவும் எண்ணற்ற அருள்கொடையாளாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருப்பான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இலல் மலக்கைனி, மலக்குமார்கள் கூலி தரக்கூடிய ஏனைய நாட்களை விட எந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அமலை ஒரு மனிதன் மனதால் நினைத்தால் அதற்கு அல்லாஹ் ஒரு நன்மையை பதிவு செய்து விடுவான். அதை அவர் செய்தால் 10 மடங்கு நன்மையாக அல்லாஹ் அதை நிறைவேற்றி செய்வான். அதுவே ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எண்ணற்ற முறையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களை வைத்து பதிவு செய்யாமல் அல்லாஹ்வே அந்த அமல்களை பதிவேற்றம் செய்யக்கூடிய அளவிற்கு இந்த ரமலானுடைய மாதத்திலே எண்ணற்ற கருணை மிகுந்தவனாக அல்லாஹ்வுடைய அருள்வளம் கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக, பொற்காலமாக இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஆக்கி இருக்கின்றான். இந்த மாதத்திலே நம்முடைய செயல்பாடுகள் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும்? ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. ஆனால் நம்முடைய எண்ணங்கள் ஒவ்வொரு ரமலானை கடந்து விட்டு செல்கின்ற நேரத்திலே இந்த ரமலானை உங்கள் உள்ள ரீதியா கேட்டு பாருங்க. அல்லாஹ் நாடினா இந்த ரமலானுடைய இறுதியில பெருநாளை கொண்டாடக்கூடிய அளவுக்கு நாம இருக்கிறோம். சென்ற ரமலான்லயே அப்படிதான் இருந்தோம். ஒவ்வொரு ரமலான்லயும் பெருநாள புது துணி மாறுது, நம்முடைய மீசைகள்ல தாடிகள் நிறைகள் ஏறுது. இப்படி செல்லக்கூடிய ஒரு தொடர் பயணத்துல பெருநாளுக்கு அல்லாஹ் புது துணி எடுத்தியா இல்லையா நல்லா கேட்க மாட்டான். உங்களுடைய பொருளாதாரம் ரமலானுடைய மாதத்துல அதிகரித்ததா இல்லையா என்று அல்லாஹ் கேட்க மாட்டான். உங்களிடத்துல இரையச்சம் என்ற குணம், அல்லாஹ் சொன்ன நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய, அல்லாஹ் சொன்ன தர்மங்களை வணங்கக்கூடிய அந்த கேடயம் உங்கள் உள்ளத்திலே மாற்றம் அளித்ததா? இதைத்தான் அல்லாஹ் பிரதானமாக கேட்பான். ரமலான் மாதம் அதற்காகத்தான், வேற எந்த நோக்கமும் கிடையாது. புது ட்ரெஸ் எடுத்து போட்டுவதற்கோ, அன்றைய நாள் திருவிழா கோலாங்கள் போன்று மகிழ்வதற்கோ, ஏதோ மாற்று மத சிந்தனையை போன்று நம்ம ரமலானை பார்க்கிறோம். அல்லாஹ்விற்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த ரமலான் என்னை பண்படுத்தியதா, பக்குவப்படுத்தியதா என்று ஒவ்வொரு மக்களும் தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்வதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கும். இன்னும் எந்த அளவுக்குன்னா, ரமலான் மாசம் நன்மை அறுவடை செய்யக்கூடிய மாதம். இந்த மாதத்துல பல பேர் பல பிளான் போடுவோம். நம்ம ஒரு கடையை போட்டுருந்தோம், ஊர்ல நல்லபடியா மக்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பஜ்ஜி கடையை போட்டுருந்தோம், ஒரு ட்ரெஸ் கடையை போட்டுருந்தோம், நல்லா சம்பாதிக்கணும். இந்த மாதம் சம்பாதிக்கிற மாதம் தாங்க. எதை சம்பாதிக்கிற மாதம்? அமல்களை சம்பாதிக்கிற மாதம். நம்ம கடையில நல்லபடியா வியாபாரம் ஓடணும் என்று இப்படி திட்டமிடுகிறோம். நன்மைக்காக திட்டமிடக்கூடிய மக்களா நாம இருக்கிறோமா? நபிகளார் சொன்னார்கள், இல்லம் யஷ்குருல்லாஹ வஅலா குந்தும். யாருடைய கவலை இன்னைக்கு கவலைப்படுறோம்ல, இந்த உலகத்துல எனக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுக்கல, காசை கொடுக்கல, நஷ்டமாக்கி இருக்கா, சொந்த வீடு கட்ட முடியல, வாடகை வீட்டுல தான் இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறேன், அல்லாஹ் என்ன பொருளாதாரத்தை தண்ணீர் இல்லாம வச்சிருக்கா, கடன் சுமை கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கு, இன்று இவ்வளவு புலம்புறோம்ல. யாருடைய கவலை இந்த உலகம் சார்ந்ததாக இருக்குதோ? ஆளுக்கு 20 வயசு தாங்க இருக்கும், 40 வயசுல நடக்கிறத வச்சு கவலைப்படுவார். ஆளுக்கு 25 வயசுல புள்ள பிறந்திருக்கு, பொம்பளை பிள்ளை, அப்ப யோசிப்பார், இந்த பொம்பளை பிள்ளைக்கு எப்படி நகை சேர்க்க போறேன் தெரியல, கட்டி கொடுக்க போறேன் தெரியல. 25 அந்த பிள்ளைக்கு 3 வயசு தான் இருக்கும். வருங்காலத்துல வச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாருடைய கவலை மறுமையை சார்ந்ததாக இல்லையோ, உலகத்தை மட்டும் சார்ந்து இருக்கோ, அவருக்கு யஅலமுல் ஃபகீர், வறுமையை அல்லாஹ் அதிகமாக்குவான். ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றாங்க, உங்க கவலை உலகம் உலகம் உலகன்னு சம்பாதிக்கணும், நிறைய சொத்து சேர்க்கணும், நல்லபடியா சொந்த வீடு வாங்கணும் என்று உலகத்தை சார்ந்தே நாளைக்கு இருப்போமான்னு தெரியல. 40 வருஷம் பிளான் போட்டு வச்சிருப்பாரு, 50 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருப்பாரு. நாளைக்கு வாழ்க்கை இருக்குமான்னு தெரியல, நைட்டு படுத்தா காலைல எந்திரிப்போமான்னு தெரியல. அந்த மாதிரி வாழ்க்கையில தான் இருந்து விட்டு இருக்கிறோம் நாம. 60 பிளான் போட்டு ஆள் வச்சிருப்பாரு. யாருடைய கவலை உலகத்தை சார்ந்து இருக்குதோ அவங்க வறுமையை கண்டுதான் பயப்படுறாங்க. அந்த வறுமையை எல்லாம் கண்ணு மத்தியில கொண்டு வருவோம். ரசூலுல்லாஹ் இன்னும் சொல்றாங்க, யௌமுல் கியாமா, யாருடைய கவலை மறுமையை சார்ந்து இருக்குதோ, மறுமையில எப்படி வெற்றி கொள்ள போறேன், என் விசாரணை எப்படி இருக்கும், நல்லா தனியா விசாரிப்பானே, எல்லார் மத்தியிலும் விசாரிப்பானா, கண்ணியமா விசாரிப்பானா, நாகரிகமா விசாரிப்பானா என்று யாருடைய கவலை மறுமையை சார்ந்து இருக்கோ
அவருக்கு வயலல் துன்யா வாலா, இந்த உலகம் அவருடைய காலுக்கடியிலே வந்து சரணடையும். ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லிட்டாங்க, உங்களுடைய கவலை மறுமையை சார்ந்து இருக்கும். மறுமையை சார்ந்திருந்தா இந்த உலகத்துக்கா நீங்க ஏங்கி போக தேவையில்லை, உலகத்தை நோக்கி நீங்க ஓட தேவை, உலகமே உங்க காலுக்கடி வந்துடும். ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லிட்டாங்க, எதை நோக்கி நீங்க போறீங்க? மறுமையை நோக்கி போறீங்களா? உலகம் காலுக்கடியில, என்ன கவலை? அல்லாஹ்வுடைய இந்த உலகத்துக்கு கவலைப்பட்டாங்களா? எப்படி காபத்துல்லாஹ் ஜெயிக்க போறேன், எப்படி நான் இந்த பேரரசு, இந்த ரோம் பேரரசு ஜெயிக்க போறேன், கவலைப்பட்டாங்களா? அவங்க கவலையெல்லாம் எடுத்து பாருங்க, மறுமை தான் இருந்துச்சு. சஹாபாக்கள் கவலை மறுமை தான் இருந்துச்சு, அதனால ஜெயிச்சாங்க. உலகமே காலுக்கடியில வந்து ரசூலுல்லாஹ் காலுக்கடியில. முஹம்மது என்ற பெயரை கேட்டாலே அன்றைய காலத்துல அபூஜஹல் காரி உமிழ்ந்தான். ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னா, முஹம்மதே உன் பேரை அடைமொழியாக வரக்கூடிய தலைமுறையினர் முன்னாலோ பின்னாலோ சேர்க்க மாட்டார்கள் என்று சொன்னா. இன்னைக்கு ஒரு தெருவை எடுத்து பாருங்க, எத்தனை முஹம்மது. ஒரு ஊரை எடுத்து பாருங்க, எத்தனை முஹம்மது. யார் அவரு? இன்னைக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தா ஒரு பேருக்கு முன்னால முகமது இருக்கும், பேருக்கு பின்னால முகமது இருக்கும். யார் இந்த முகமது? என் அத்தாவா, என் தாத்தாவா, என் சொந்த பந்தமா, ரத்த பந்த உறவா? அவருக்குன்னா உயிரை கொடுக்க நிக்கிறோமே, யார் இந்த முகமது? அன்னைக்கு அபூஜஹல் சொன்னானே, உங்க பேரை யாரும் அடைமொழியா சேர்க்க மாட்டாங்கன்னு. இன்னைக்கு சுப்ஹானல்லாஹ் 200 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் ரசூலுல்லாஹ் பார்க்கல, எப்படி இருப்பாங்கலாம் தெரியாது. அந்த பேரை வைப்பதற்கு போட்டி போட்டு கொண்டு நிக்கிறாங்கன்னா எந்த அளவிற்கு ஒரு தாக்கத்தை அல்லாஹ்வுடைய உருவாக்கி காட்டினாங்க. இப்ப நம்முடைய கவலை எதை சார்ந்திருக்கும்? மறுமையை சார்ந்திருக்கா? அல்லாஹ் சொன்ன வணக்க வழிபாட சார்ந்திருக்கா? ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்துல ஜாஃபர் பின் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், இவருடைய தகப்பனார் அப்துல்லா, இவருக்கு 9 பெண் பிள்ளைகள், ஒரே ஒரு ஆண் மகன். ஜாஃபர் தான் மூத்த பிள்ளை, 17 வயசு இருக்கும். இவருடைய தகப்பனார் 9 பெண் பிள்ளையை பெற்றெடுத்திருக்காரு. இந்த அப்துல்லா ரலியல்லாஹு அவங்களை பொறுத்தவரையில, இவருடைய தகப்பனார் ஒரு சஹாபி. இந்த அப்துல்லா ரலியல்லாஹு அவங்களை பொறுத்தவரையில அல்லாஹ்வுடைய பாதையில கிட்ட ஃபீ சபீலினா கொடுத்துருவார், வச்சிக்க மாட்டாரு. அல்லாஹ்வுடைய பாதையில கொடுங்க. இவருக்கோ பல சுமை இருக்கும், பல கடன் இருக்கும். இருந்த நேரத்துல கூட அல்லாஹ்வுடைய பாதையில தாங்க கொடுத்துருவார். எதை மேற்கொள் காட்டி தெரியுமா அவர் கொடுப்பாரு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஹம்மது என்ற ஒரு அத்தியாயம் இருக்கு குர்ஆன்ல. ஒரு இறை தூதர் நம்ம நபியுடைய பேர்ல ஒரு அத்தியாயம் இருக்கு. முஹம்மது என்ற அத்தியாயத்துல இறுதியாக அல்லாஹ் சொல்றான், ஹா உலாயி இலா குந்தும், அறிந்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹ லா யுகானு ஃபீ சபீலில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் கேட்டால் தாராளமாக செலவழியுங்கள். அல்ல தெளிவா சொல்றான், நீங்க அறிஞ்சுக்கீங்கப்பா, அல்லாஹ்வுடைய பாதையில கேட்டா முடிச்சுக்கிட்டு கொடுக்காதீங்க, போத்தி வச்சுட்டு கொடுக்காதீங்க, தாராளமா கொடுங்க. குந்தும், உங்களில் அப்படி கொடுக்காமல் கருமித்தனம் செய்யக்கூடியவர்கள், கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர்கள் இருக்காரு. அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு பயான கேட்டிருப்போங்க, யாரோ ஒருத்தர் பரிந்துரை செஞ்சிருப்பாங்க, கொடுக்கலாம் நினைப்போம், பாக்கெட்டுக்குள்ள கை போகும்போதே யோசிப்போம், எந்த நோட்டை எடுக்கலாம், 50 ரூபா நோட்டு எடுக்கலாமா, 100 ரூபா நோட்டு எடுக்கலாம், 10 ரூபா நோட்டு, சில்லற காசு எடுக்கலாமா, இப்படி போகும். சைத்தா அதுக்குள்ள எப்படி ஆக்கலான்னு பாருங்க. நம்ம உள்ளத்துல நிறைஞ்சு இல்ல பெரிய லெவல்ல பொருளாதாரத்தை உள்ள போகும், உள்ள நோட்டை நம்ம எண்ணிக்கிட்டு இருப்போம், எதை சில்லற காசு எடுத்து போட்டுருவோமா? யார் அல்லாஹ்வுடைய பாதையில கேட்கிறாங்க, அல்லாஹ் முன்னிறுத்தி கேட்கிறான். அல்லாஹ் வார்த்தையை சொல்றான், அல்லாஹ் முன்னிறுத்தி இந்த வார்த்தை வர நேரத்துல அவங்க என்ன பண்றாங்க? கருமித்தனமா கஞ்சத்தனமா இருக்காங்க. அல்லாஹ் சொல்றான், இலா குந்தும், நீங்கள் கஞ்சத்தனம் செய்தால் உங்கள் விஷயத்திலே அல்லாஹ் கஞ்சத்தனம் செய்வான். எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க. இன்னைக்கு நல்லா சம்பாதிச்சு சொகுசா வாழ்றோமே, சுகபோகமா இருக்கிறோமே, நல்ல முறையில ஒரு நேரத்துல எடுத்து பாருங்க, சாப்பிடுவதற்கு நல்ல சாப்பாடு இருந்திருக்காரு நம்ம காலங்கள்ல, கடந்த காலங்கள்ல எடுத்து பாருங்க, உடுத்துவதற்கு நல்ல துணி இருந்திருக்காது. இன்னைக்கு எல்லாம் நல்ல முறையில வச்சிருக்கானே. அல்லாஹ் நம்ம விஷயத்துல கஞ்சத்தனம் நினைச்சிருந்தா நம்ம கேட்டதெல்லாம் அல்லாஹ் கொடுத்துடணும். நான் என்னென்ன கேட்கணும் எல்லா வாரத்துல இருந்து வந்துடணும் நினைக்கிறோம்ல. நல்லபடியா வெளிநாட்டு வாழ்க்கை கேட்கிறேன், சம்பளம் உயர்வை கேட்கிறேன், நல்ல முறையில வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்தி கேட்கிறேன், கேட்டதெல்லாம் வந்துடணும். நீங்க கேட்டதெல்லாம் அல்லாஹ் கொடுக்கணும், ஆனா அல்லாஹ் கிட்ட நான் கொடுக்க மாட்டேன். இது என்ன லாஜிக்னே தெரியல, இது என்ன விதமான பாணினே தெரியல. அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், அல்லாஹ் ஒரு விஷயத்துல கஞ்சத்தனம் செய்வார். அல்லாஹ் கஞ்சத்தனம் செய்து எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்கள் கஞ்சத்தனம் செய்வீர்கள் என்று சொன்னார், அது அல்லாஹ்விடத்திலே எந்தவித இழப்பையும் தராது. நீங்க கஞ்சத்தனம் செய்றீங்கன்னா அது அல்லாஹ்ட்ட எந்தவித இழப்பையும் ஏற்படுத்தாது. நீங்க அல்லாஹ் கொடுக்கலன்னா அல்லாஹ்வுடைய பேர் தராம அல்லாஹ் எது நஷ்டமா? அல்லாஹ்வுடைய கண்ணியம் குறைஞ்சிருமா? அல்லாஹ் யாரு? மகத்தானவன், ரஹீம் அவன். இந்த உலகம் இருக்கின்ற வரை, உலகம் மடிந்தாலும் சரி, காலத்திற்கும் அவனுடைய கண்ணியம்
ஒரு எல் முனையளவிற்கு கூட குறையாது. அவன் ரப்பு, நம்ம அடிமை, நம்ம அப்து. யோசிச்சு பாருங்க, ஒரு நேரத்தில் அல்லாஹ்வுடைய கண்ணியம் குறைஞ்சிடாது. அல்லாஹ் அதையும் மீண்டும் பதிவு செய்யறான். நீங்கள் தராம இருப்பீங்கன்னா சும்மா எருள் துருஜவும், உங்களை அழித்து விட்டு வேறொரு சமுதாயத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். உங்களை எல்லாம் அழிச்சிருவானா, உங்களை அழிச்சிட்டு வேறொரு சமுதாயத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். அந்த சமுதாயத்தவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் கேட்டால் தாராளமா கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்திருக்கான். எத்தனை எத்தனை அழிவுகளை பார்த்திருக்கும், எத்தனை அழிவுகளை கடந்து வந்திருக்கும். சமீபத்துல அமெரிக்கால ஒரு காட்டுத்தீ ஏற்பட்டுச்சு. கண்மத்தியில பாக்குற ஒன்னையும் எத்தனை சமுதாயங்கள் எல்லாம் பிரட்டி போட்டு அழிச்சிருக்கான். அழித்து விட்டு வேறொரு சமுதாயத்தை எல்லாம் கொண்டு வருவாங்கன்னா, கொண்டு வந்தாலும் அவன் தாராளமா கொடுப்பாங்க. இந்த வசனம் இறங்கப்பட்டது. இந்த வசனம் இறங்கப்பட்டு இந்த அப்துல்லா ரலியல்லாஹு என்ன பண்றாங்கன்னா, பத்ருடைய போர்க்களத்துக்கு ரசூலுல்லாஹ் அதை சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில கொடுங்க என்று கேட்கிற நேரத்துல இந்த அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் தன்னிடம் இருப்பதையெல்லாம் கொடுக்கிறார். இவர் கடன் இருக்கு, இவருக்கு பொருளாதார தேவை இருக்கு, அதெல்லாம் ஒரு 9 பொம்பளை பிள்ளை இருக்கு, அதை எப்படி கரை சேர்க்கிறது, அதை எப்படி கட்டி, அதெல்லாம் என்ன இல்லை அவருக்கு. அல்லாஹ்வுடைய பாதையில கேட்டுட்டாங்க. அவர் என்ன தெரியுமா உள்ளத்துல சொன்னாரு, பலவிதமான பொருளாதாரங்கள் 1000 தினாருக்கும் மேல. அன்றைய காலத்துல அவருக்கு 1000 தினார் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம். 1000 தினாருக்கும் மேல பத்ருடைய போர்க்களத்துல ரசூலுல்லாஹ்வுடைய காலில வந்து கொட்டுறாரு. ரசூலுல்லாஹ்வே கேட்டாங்க, இப்ப உனக்கும் 9 பொம்பளை பிள்ளை இருக்கு, மூத்த மகன் ஜாஃபர் இருக்காரு, ஓரளவு எடுத்து வச்சுக்கலாம்ல. அப்போ அப்துல்லா ரலியல்லாஹு சொன்னாங்க, உன்னே ஒண்ணுதான், சும்மா எரிஜுல வாயிலா, எனக்கு ஆம்பளை பிள்ளை இருக்கு, 9 பொம்பளை பிள்ளை இருக்கு, என் கண்ணாசைக்கு என்னுடைய பார்வைக்கு என்னுடைய பிள்ளைகள் இங்கு வாழ்வு சிறப்பல்ல. நான் மௌத்தா போன பின்னால் என்னோட மறுமையில சேர்ந்து வாழணும். நான் மௌத்தா போயிட்டேன்னா இந்த நன்மைகள் இந்த போர்க்களத்துக்காக கொடுக்கிறேன். இந்த போர்க்களம் எதுக்கு? ஹக்க நிலைநாட்ட, சத்தியத்தை சொல்ல. இந்த சத்தியத்தை சொல்வதிலே என்னுடைய பங்கு இருக்கும் என்று சொன்னால இந்த சத்தியத்தை ஏற்று எண்ணற்ற மக்கள் உள்ள வருவாங்க. அப்படி வர்ற நேரத்துல அவங்க எத்தனை பேர் உள்ள வராங்களோ எனக்கும் என் குடும்பத்தார்களுக்கும் மௌத்தா போட நன்மை வராதா? சதக்கத்துல் ஜாரியாவாக இருக்காதா? அந்த அடிப்படையில் நான் கொடுக்கிறேன், அந்த அடிப்படையில் எடுத்துட்டு போங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. என் கண்ணாசைக்கு இங்கு வாழ்வது பிரச்சனை இல்லை, மறுமையில என் குடும்பத்தாரோட நான் வாழணும், அதுக்காக கொடுக்கிறேன். அதுக்காக எண்ணற்ற முறையில அவருடைய பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கிறார். பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு அள்ளி கொடுக்கிறாருன்னா, அவருடைய வீடு விற்கப்பட்டு அந்த வீட்டுடைய சொத்து மதிப்பு அவர்கிட்ட கொடுக்கப்படுது. அவருடைய சில தோட்டங்கள் விற்கப்பட்டு தோட்டங்களுடைய சொத்து மதிப்பு அந்த போருக்காக கொடுக்கப்பட்டு. ஏன்? முதல் போர் பத்ருடைய போர், இந்த ரமலான் மாசம் நடந்த போர் தான். 17வது நோம்புல நடந்த போர். நோம்பு வச்சு அங்க நின்றாங்க. இன்னைக்கு நாம நோம்பு வச்சுட்டு அல்லாஹ்வுடைய வார்த்தையை கலாம கூட நம்ம கேட்க வராது. நோம்பு வச்ச மயக்கம் இருக்கும், பயான்ல உட்கார்ந்து இருப்போம், கண்ணு அப்படியே சொருவும். எப்ப பயான் முடியும், எப்ப தொழுவ முடியும், இந்த மாதிரி எண்ணத்துல சைத்தான் உள்ளத்துல போட்டுக்கிட்டு இருப்பான். உட்கார கூட முடியாது. அங்க போர்ல நின்றாங்க நோம்பு வச்ச கலப்புன்னு. இன்னைக்கு நம்ம நோம்பு வச்சுக்கணும் உட்கார கூட நம்மளால முடியல. எந்த மாதிரி இறையச்சன் பாருங்க, அந்த மாதிரி நின்றாங்க. அப்பேற்பட்ட சஹாபி அல்லாஹ்வுடைய பாதையில இழந்தாரு, மறுமையில நான் பெற்றிருக்கிறேன், குடும்பத்தோட சொர்க்கத்துல இருக்கேன் என்று இருந்தார். அவர் உஹதுடைய போர்ல வந்து நிக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, உஹதுடைய போர்க்களம் 2வது போர்க்களம். அந்த போர்க்களத்துல நாளைக்கு யார் யாரெல்லாம் மரணிப்பீங்கன்னு ரசூலுல்லாஹ் இன்னைக்கே டிக்ளேர் பண்ணிடுறாங்க. நீங்க இங்க மௌத்தா பெறுவீங்க, நீங்க இங்க மௌத்தா பெறுவீங்க, நீங்க இங்க மௌத்தா பெறுவீங்கன்னு ரசூலுல்லாஹ் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அந்த அடிப்படையில இந்த அப்துல்லா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்துல்லா நீங்க இந்த இடத்துல மௌத்தா பெறுவீங்க என்று சொல்ற. ரசூலுல்லாஹ் சொன்ன முன்னறிவிப்பு மௌத்தா பெறுவார்னு அர்த்தம். உடனே தகவல் அவர் மகனுக்கு ஜாஃபருக்கு கொடுக்கப்படுது. ஜாஃபர் அழுதுகிட்டே வராரு அத்தாவை பாக்குறதுக்கு. தந்தையும் மகனும் கட்டிப்பிடித்து பேசக்கூடிய உரையாடல். அபூவுக்கு என்ற அருமை அத்தாவே, உங்களை நான் நண்பனா பார்த்திருக்கேன். அவர் சொல்றாரு, அவர் அத்தாவே பார்க்கல, ஃப்ரெண்ட்லியா பழகிருக்காரு. உங்களை நான் நண்பனாக பார்த்திருக்கேன். நீங்க இப்படி ரசூலுல்லாஹ் சொன்ன முன்னறிவிப்பு நீங்க சொல்றீங்க, நாளைக்கு நான் இருப்பனா இல்லையான்னு ஒரு வார்த்தையை சொல்றீங்க. என்னால அந்த வார்த்தையை தாங்க முடியல, உங்களுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், என்ன செய்யறது? அப்ப அப்துல்லா சொன்ன, அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் உதவி செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்காக செய்வான் என்று நபிகளார் சொன்னதை நான் கேட்டிருக்கேன். அந்த அடிப்படையில் நான் செஞ்சேன். அல்லாஹ் எனக்கு கண்டிப்பா செய்வான். அல்லாஹ் மேல நம்பிக்கை கண்மூடித்தனமா நான் வச்சிருக்கேன். என் ரப்பு என்னை கைவிட மாட்டேன், என் சந்ததியை எல்லாம் கைவிட மாட்டான் என்ற வார்த்தையை சொல்றாரு. சொல்லி முடித்ததற்கு பின்னால ஜாஃபர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, இப்ப நீங்க போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் என்று கேட்கிற நேரத்துல அப்துல்லா சொல்றாரு, கவலைப்படாத, அல்லாஹ் உனக்கு ஹைராக்குவான். உனக்கு கீழே 9 சகோதரிகள் இருக்கிறாங்க, அவங்களை கட்டி கொடுத்துரு, சரியா? எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு, அந்த கடனை அடைச்சிரு என்று பேசிட்டு போறாங்க. அந்த 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 இறுதி கட்ட உரையாடல்.
தந்தையும் மகனும் பேசக்கூடிய அந்த இறுதிக்கட்ட உரையாடல். நாளைக்கு இன்னைக்கு நம்ம சில பேருக்கு விரும்பக்கூடிய நம்ம அத்தா பயணம் போறாருன்னா வச்சுக்கோங்களேன், ஏத்துக்க முடியாது. சின்ன வயசுல இருந்து ஒருத்தர் பயணம் போறாருன்னா, நம்ம அத்தா போறாங்கன்னு சொன்னா நம்முடைய மனைவி இருக்கிற கணவன் போறாங்களோ ஏத்துக்க முடியாது. பயணம் தான் போற, திரும்பி வந்துருவாரு, அல்லாஹ் அண்ணா வருவாரு. இவர் போருக்கு போறாரு, வருவாரா வரமாட்டாரா தெரியல. ரசூலுல்லாஹ் மௌத்துனே சொல்லிட்டாங்க, அப்ப மௌத்து தான். தன் தந்தையை மரணத்திற்கு அனுப்பி வைக்கிறார். போர்க்களம் நடக்குது, உஹதுடைய போர் முடியுது. உஹதுடைய போர் முடிஞ்சதுக்கு பின்னால மௌத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, சடலங்களை எடுக்கிறாங்க. அந்த நேரத்துல ஜாஃபர் ரலியல்லாஹுடைய தகப்பன் அப்துல்லா ரலியல்லாஹு மரணம். தன் மகனுக்கு செய்தி கொடுக்கப்படுது. ஜாஃபர் அலி அவங்க அழுதுகிட்டே முடியாடுறாங்க, அழுதுகிட்டே முடியாது வந்து பாக்குறாங்க. எல்லா சஹாபாக்களும் தடுக்கிறாங்க, இல்ல வேணாம், உங்க அத்தாவுடைய உடம்பு அவங்க பார்க்க வேணாம். ஏன்னா அந்த அப்துல்லா அலியோட உடலை அந்த காஃபியர்கள் சர்வநாசம் பண்ணியிருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா அவருடைய காது பகுதி அறுபட்டிருக்கு, மூக்க அறுத்திருக்கிறானோ, அவருடைய கண்கள் எல்லாம் தோண்டி எடுக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த காஃபிர்களோட வெறியாட்டம் என்னன்னா, மௌத்தாபனை விட்டுட்டு போக மாட்டானோ. கடுமையான ஒரு வெறி இருந்துச்சு முஸ்லிம்கள் மேல, கடுமையான ஒரு கோபம் அந்த குறைசிகள்கிட்ட இருந்துச்சு. அதனாலதான் ஹம்சா ரலியல்லாஹுலாம் உஹது போர்ல மௌத்தா போனது ஹிந்த், அபு சுஃபியானுடைய மனைவி ஹிந்த், ஹம்சாவுடைய ஈரலை பிச்சு திண்ட வரலாறுலாம் சொல்லுவாங்க. அவ்வளவு வெறியாட்டத்தை ஆண்டாங்க அவங்க. அப்போ அவங்களுடைய உடம்பு சிதைக்கப்பட்டு இருக்கு. இவர் வந்து பாக்குறாரு அத்தாவை, ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க, சஹாபாக்கள் தடுக்கிறாங்க, அத்தா கடைசியாச்சும் நான் பார்க்கணுங்கிறாங்க. அப்போ அந்த கஃபன் துணி மேல மூணா கீழே தெரியுது, கீழே மூணா மேல தெரியுது. அந்த மாதிரி ஒரு நேரம் அல்லாஹ்வுடைய பதில அள்ளி அள்ளி கொடுத்தவர், அவருக்கு ஒரு கஃபன் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய பதில கேட்டா உடனே கொடுத்தவருப்பா இவரு, இவருக்கு ஒரு கஃபன் துணி இல்லை, இவருக்கு ஒரு கஃபன் துணி இல்லை. இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்குமா யோசிச்சு பாருங்க. கஃபன் துணி இல்லைங்க, அதை தாண்டி எண்ணற்ற முறையில வச்சிருப்போம் நாம. ஒரு கஃபன் துணிக்கு அவர்கிட்ட வழி இல்லை. அவங்க அத்தா முகத்தை வந்து ஜாஃபர் அலி பாக்குறாங்க, எடுக்கிறாங்க, அந்த கஃபனை விரட்டி பாக்குறாங்க. அவருடைய உடம்பெல்லாம் சிதை விட்டு அழுகுறாரு, பாசமித்து முத்தமிட்டு எங்க அத்தாவுடைய உதட காணும், உதடு அறுபட்டு இருக்கு, தேம்பி தேம்பி அழுகுறாரு. அல்லாட்ட கையேந்திராரு, அல்லா என் தகப்பனாருக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ குர்ராயா அல்லாஹ், என் தகப்பனாருக்கு இலகுமான ஒரு வாழ்க்கையை குர்ராயா அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீ கவலைப்படாத, உன் தகப்பனாருக்கு தபுக்கி வலா தபுக்கி, நீ அழு அலாமைரி, உன் தகப்பனாருக்கு மலக்குமார்கள் நிலையிட்டு பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த இடத்துல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யோசிச்சு பாருங்க, தகப்பனாருடைய மௌத்துக்கு மலக்குமார்கள் என்று பிரார்த்தனை செய்யறாங்க. எதுக்காக இந்த தரஜா, என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் அதையும் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய பதில கேட்டா எந்த ஒரு நேரத்திலையும் ஆட்சோபனை சொல்லாம கொடுத்தாங்கல்ல, அந்த எண்ணத்துக்காக தான். பின்னால அல்லாஹ் இவருக்கு அருள் செஞ்சான். அல்லாஹ்வுடைய பதில கொடுத்துட்டு இவர் வந்துட்டாரு. அல்லாஹ் இவரை கை விட்டுருவானா? கடன்காரங்க எல்லாம் ஜாஃபருடைய வீட்டுல வந்து நிக்கிறாங்க. உங்க அத்தை இவ்வளவு கடன் வாங்கினாரு, இவ்வளவு பொருளாதாரம் இருக்கு, எப்ப தருவேன்? அவருக்கு திகச்சு போறாரு. ரசூலுல்லாஹ் வந்து நிக்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்க அத்தா அல்லாஹ்வுடைய பதில கேட்டா அள்ளி அள்ளி கொடுத்தவரு, இப்ப எங்கள்கிட்ட வந்து கடனாளிகள் வந்து நிக்கிறாங்க, எங்களுக்கு பதில் சொல்ல முடியல. அப்படியா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்கன்னா, சரி ஓகே, உங்க அத்தா விட்டு போன சொத்து என்ன இருக்கு? இந்த பேரிச்சம்பழம் மரம், இச்சு போன பேரிச்சம்பழம் மரம் இருக்கு, அதுல காயெல்லாம் விளையாது, ஒரு 10 பேரிச்சம்பழம் கீழே கிடக்குது. அப்படியா? அதை எடுத்து முட்டாக்கு மூச்சு வை, நான் வரேன், அல்லாஹ் ஏதாவது அருள் புரியும் அப்போ அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எல்லாம் லயன் கட்டி நிக்கிறாங்க. அவர்கிட்ட அப்துல்லா அலி கடன் வாங்கினால லயன் கட்டின்னு போயிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு ஒரு நம்பிக்கை, ஜாஃபர் அலிக்கு ஒரு நம்பிக்கை, அல்லாஹ் இருக்கான், அல்லாஹ் கை விட்டுற மாட்டான். சின்ன பிள்ளை 17 வயசு தான், அவளை எப்படி அடைக்க முடியும்? அத்தாவை நம்பி அத்தாவும் போயிட்டாரு, அல்லாஹ்வை நம்பிதான் இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் என்ன பண்றது? ரசூலுல்லாஹ் அங்கிருந்து வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அந்த பேரிச்சம்பழம் முட்டாக இருக்கு. ரசூலுல்லாஹ் வந்து பேரிச்சம்பழம் முட்டாக முன்னாடி வச்சுட்டு அல்லாஹ்ட்ட ஒரு பிரார்த்தனை மேல ஊதி விடுறாங்க. யார் யாரெல்லாம் அப்துல்லா கடன் கொடுத்தீங்க எல்லாரும் லைன்ல வந்து நில்லுங்கிறாங்க. எல்லாரும் வரிசையில நிக்கிறாங்க. நிக்கிற நேரத்துல அல்லாஹ்வுடைய பாதையில அள்ளி அள்ளி ரசூலுல்லாஹ் போடுறாங்க. இருக்கிறதே 10-15 பேரிச்சம்பழம் தான், அதை அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவரு ஜாஃபர் அலி பாக்குற, என்னடா இது, இருக்கிறதே 10 தான், வந்து எடுக்க வந்துகிட்டே இருக்கு. லைனா நிக்கிறாங்க, கண் பார்க்க தூரத்துல வேற தாண்டி நிக்கிறாங்க, அள்ளி 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 போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் முடிஞ்சிருச்சாப்பா, யாருக்கும் தேவை இருக்கா? இல்ல, எல்லாருக்கும் எந்த அளவுக்கு கண்ணு கெட்டா தூரம் லைன் போச்சுங்கிறாங்க. இந்த கண்ணு கெட்டா தூரம் வரையும் அந்த லைன் போச்சு. அள்ளி 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 போட்டுட்டு இருக்கிற நேரத்துல இறுதியாக ஜாஃபர் ரலியல்லாஹு அந்த எடுத்து வச்சு இருக்குல்ல 10 பேரிச்சம்பழம் 15 பேரிச்சம்பழம் இருக்குல்ல, அதெல்லாம் கொடுத்துட்டு, இந்த அப்பா இது உனக்குரிய தொகை வச்சுக்க. அதுல என்ன ஒரு பெனிஃபிட்னு சொன்னா, அவர் எவ்வளவு எடுத்தாரோ அதுல ஒண்ணு கூட குறையல. அதாங்க அல்லாஹ்வுடைய பரக்கத்துன்னு. அதாங்க நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தா குறையாது நினைக்கிறோம்ல, ரசூலுல்லாஹ் அதான் சொல்றாங்க, வல்லாஹி லா தரக்து இலா ஃபில் ஸதகா, யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே தானங்களையும் தர்மங்களையும் கொடுக்கிறாரோ 1 ரூபாய் கூட குறைச்சிடாது அல்லாஹ் சொல்றானே, 1 ரூபாய் கூட குறைக்காதுன்னு அல்லாஹ் சொல்றானே. யோசிச்சு பாருங்க, குறைக்காத வாய்ப்பு இருக்குன்னு அல்லாஹ் சொல்றானே. எந்த அளவுக்கு
அல்லாஹ்வுடைய பாதையிலே குறைக்காத அளவிற்கு அல்லாஹ் வச்சிருக்கிறானா? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம நோன்பு வைக்கிறோம். இது எப்படி நீங்க பரக்கத்துனா எப்படி உணரலாம்னா, இன்னைக்கு நோன்பு வைக்கிறோம், 4:30 மணிக்கு சகர் செய்யறோம். இந்த சகர் செய்யற சாப்பாடு என்ன பெரிய லெவல்ல சாப்பிட போறோம்? ஒரு கையளவு தான், அவ்வளவுதான். சகர்ல அந்த அளவுக்கு யாருக்கும் இறங்காது, சரிங்களா? ஒரு கையளவுக்கு சாப்பிடும். அந்த கையளவுக்கு சாப்பிடக்கூடிய பொருளை வச்சுக்கிட்டு 10 மணி நேரத்துக்கு மேல தாக்கு பிடிக்கிறோம். இதை நீங்க நினைக்கிறீங்களா? நம்ம தாக்கு பிடிச்சு நிக்கிறோம், நம்ம உடல்வாகு, நம்ம பராக்கிரமசாலியா இருக்கும், நம்மகிட்ட புரோட்டீன் இருக்கு நினைக்கிறீங்களா? நீங்க எல்லாம் தாக்கு பிடிக்கல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சகர் உணவுல பரக்கத்து இருக்குன்னா அல்லாஹ் தாக்கு பிடிக்க வைக்கிறான். இதுவே மத்த நாள்ல காலைல சாப்பிடலன்னா மயக்கம் வந்துடும், நைட் மதியானம் சாப்பிடலாம் ஆள் கபருக்குள்ளதான் வைக்கிற மாதிரி இருக்கும். ஃபஜர் தொழுது ஒண்ணு வேணாம், ஃபஜர்ல ஒரு டீ கடைக்கு போலன்னு சொன்னா கை நடுக்க ஆரம்பிச்சிடும், என்ன ஆச்சுன்னே தெரியாது. ஃபஜர்ல டீ கடைக்கு போயே ஆகும், அந்த மாதிரி இருக்கும். அதுவே ரமலானுடைய மாதத்துல இந்த 4:30 4:45 சாப்பிட்ட சாப்பாடை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கு மேல தாக்கு பிடிக்கிறோம்னா இதான் அல்லாஹ்வுடைய பரக்கத்துங்கிறது. நீங்க நோம்புல உணரலாம் அந்த பரக்கத்தை. அல்லாஹ்வுடைய பல கொடுத்தா குறையாதுன்னு நினைக்கிறோம்ல, இந்த தன்மை உங்க வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய நீங்க தந்தீங்கன்னா எந்த நேரத்திலயும் குறைக்காது. அப்பேற்பட்ட ஒரு சூழல், அதுவும் இந்த மாதத்துல குறிப்பாக அல்லாஹ் நமக்கு ஜக்காத்தை கடமையாக்கியிருக்கான். இந்த ஜக்காத்துடைய கடமையை பொறுத்தவரையில மற்ற மாதங்களையும் கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனா மற்ற மாதங்களை விட இந்த மாதத்துல எண்ணற்ற சிறப்பு பெற்று தரக்கூடிய ஒரு கூலி தான் இந்த ஜக்காத்துடைய நன்மைகள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஜக்காத் இருக்குல்ல, யார் கொடுக்காம முடிச்சு வச்சுக்கிறாங்களோ இது பாம்புகளா நாளைக்கு மறுமையில மாறும். பாம்புகளாக மறுமையில மாறி அனஃபில் மால், நான் தாப்பா நீ சேர்த்த பொருளாதாரம், அனஃபில் மால், நான் தாப்பா நீ சேர்த்த காசு பணம் என்று சொல்லி சொல்லி அவருடைய கழுத்திலையும் அவருடைய கண்கள்லையும் கடுமையாக குத்துமா. அந்த ஒரு பாம்பு இந்த பூமியில மூச்சு விட்டா அடுத்த 70 ஆண்டுகள் பூமியில புற்பூண்டு விளையாது. அப்பேற்பட்ட கோரதாரம் உள்ள ஒரு பாம்பு. அதை கழுத்துல எல்லாம் மேய விடுறானா? ஜக்காத்து கொடுக்காம முடிச்சு வச்சீங்கன்னா அந்த ஜக்காத்திற்குரிய பணம் உங்களுக்குரிய பணம் இல்லை. அல்லாஹ் எப்படி தெரியுமா கேட்கிறான்? அந்த ஜக்காத் உங்களுக்கு பொருளாதார கழிவு, அது வெளியேற்றி ஆகணும், அது வெளியேற்றி ஆகணும். நம்ம உடல்ல உள்ள கழிவு வெளியேற்ற மட்டும் என்ன ஆகும்? எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும்? இதை விட பெரும் பாதிப்பு மறுமையில ஜக்காத்தை கொடுக்காம இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு பாதிப்பு. அதுவும் அந்த ஜக்காத்தை நம்ம கொடுக்கணும். அதுவும் இந்த ரமலானுடைய மாதம் அதற்கு ஏற்ற மாதம். 1 2ஆக 2 3ஆக பெருக்கெடுக்கக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். அந்த மாதத்துல ஜக்காத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மக்களா இருக்கும். அதுக்கு ஏற்ற வழிகள் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக ஏராளமான நிறுவனங்கள் இருப்பதை நீங்க அறிவீங்க. சிறுவர் ஆதரவு இல்லங்களாக இருக்கலாம், முதியோர் ஆதரவு இல்லங்களாக இருக்கலாம், ஆண்கள் அழைப்பு மையமாக இருக்கலாம், பெண்கள் அழைப்பு மையமாக தாவா சென்டரா இருக்கலாம். எண்ணற்ற சேவை நிறுவனங்கள் உங்களுக்கு தெரியும். ஒன்னே ஒண்ணு யோசிச்சு பாருங்க, ஒரு ஜமாத் இதெல்லாம் எதுக்கு நடத்தணும்? என்ன நோக்கத்துக்கு நடத்தணும்? இதனால மற்ற இயக்கங்கள் நடத்துறாங்க, நடத்துவதற்கு நோக்கம் என்னவா இருக்கு? ஒரு அரசியல் ஆதாயம் இருக்கும், உலக ஆதாயம் இருக்கும், பொருளாதார மோகம் இருக்கும். இங்க அப்படியா? இதை காட்டி நாங்க சிறுவர்ல நடத்துறோம், நாங்க முதியோர்ல நடத்துறோம், இதை வைத்து எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுங்க, பொருளாதாரம் இப்படி கேட்கிற அளவுக்கு இருக்கிறோமா? ஒரு நேரத்துல இல்லையே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த முதியோர் ஆதரவு இல்லம் நம்ம ஜமாத்தின் சார்பாக சென்னையில மீஞ்சூர்ல நடத்தப்படுது. இந்த முதியோர் ஆலம் வருவதற்கு முன்னால தமிழகத்துடைய நிலைமை, ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால தமிழகத்துல இருந்த நிலைமை என்னன்னு சொன்னா, தமிழகத்துல அப்ப முதியோர் ஆதரவு இல்லம்லாம் இல்ல. 25 ஆண்டுகள் முன்னால நான் சொல்றேன். அந்த நேரத்துல ஒரு குழு, பௌத்த மதத்தை சார்ந்த ஒரு குழு, அவங்க வெளியில இருந்து வந்திருக்கிறார், வெளி மாநிலத்தில இருந்து வந்திருக்கிறார். வந்து தமிழகத்துல ஊடுருவி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் யாரையெல்லாம் முதியோர்கள் இருக்கிறாங்களோ, தாழ்த்தப்பட்டவங்களா இருக்கிறாங்களோ, பிள்ளைகளால கைவிடப்பட்டவங்க இருக்கிறாங்களோ, அவங்களை எல்லாம் அழைத்து ஒரு நிறுவனமாக ஃபார்ம் பண்றாங்க. ஃபார்ம் பண்ணி அவங்கள்ட்ட என்ன சொல்றாங்கன்னா, உங்களை நாங்க தக்க வைக்கணும்னா, உங்களுக்கு நாங்க அரவணைப்பு கொடுக்கணும்னா நீங்க இருக்கக்கூடிய மதத்தை விடணும். இஸ்லாம்னா இஸ்லாம் மதத்தை விட்டுறணும், இந்து மதத்தை விட்டுறணும், கிறிஸ்தவ மதத்தை விட்டுறணும், எங்களுடைய பௌத்த மதத்தை நீங்க ஏத்துக்கணும். அதுல முஸ்லீம்களும் இருந்தாங்க, எத்தனையோ முஸ்லீம்கள் அதுல இருந்தாங்க. கடைசி கட்ட காலத்துல ஈமானை இழந்து, வருமானத்துக்கு வாய்ப்புக்கு வழி இல்லாம, ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாம, பொருளாதாரத்துக்கு வழி இல்லாம இப்படி அந்த இல்லத்துல போன மக்கள் எத்தனையோ மக்கள் இதை பார்த்தாங்க. நம்முடைய ஜமாத்தின் சார்பாக 20 ஆண்டுகளுக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த மாவட்டத்துல பன்றாவடையில ஆரம்பிக்கப்பட்ட முதியோர்கள் 15 ஆண்டுகளுக்கு முன்னால ஆரம்ப கால பழைய பள்ளி, பன்றாவடையோட பழைய பள்ளி, அவர் நிறுவனர், அவர் பைலட்டா இருந்துட்டு இருக்காரு. அவர் தலைமைக்கு போன போட்டு சொல்றாரு, இந்த மாதிரி இங்க முதியோர்கள் ஆரம்பிக்கணுங்கிறீங்க, நல்ல ஒரு பணி, என் சொந்த வீட்டை கொடுக்குறேன். அது வந்து கொடுத்தாரு அவரு, என் சொந்த வீட்டை கொடுக்குறேன். ஏன் தெரியுமா? இந்த மாதிரி எத்தனையோ பேர் பாதிக்கப்படுறாங்க. அவங்க வயல இறுதி நேரத்துல ஹயாத்தோடு செய்யக்கூடிய நன்மைகள்,
அவங்க 50 வயசுலயும் தொழுவாம இருப்பாங்க, 50 வயசுலயும் தொழுவாம இருந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த இறுதி நேரத்துல மௌத்தாப்புற தருவாயில நம்ம இல்லத்துல கூட்டு வருவோம். அப்பேற்பட்ட தொழுவாங்க. இப்ப தொழுவுற நேரத்துல அவங்களுக்கு பொருளாதாரம் கொடுத்த நன்மை சதக்கத்துல் ஜாரியாவா உங்களுக்கு வராதா? எந்த அளவுக்கு உங்களுக்கு மட்டும் சந்ததிகளுக்கு வராதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இறுதிகட்ட நிலைமையில கூட அவங்களோட நிலை மாற்றம் கொடுத்து உங்க கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை வைத்து உங்க சந்ததிகளுக்கு பெறக்கூடிய அளவிற்கு எல்லாம் மாத்துவான்னு சொன்னா, இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு நம்ம விட்டுடலாமா? அப்பேற்பட்ட தருவாயை நம்ம விட்டுடலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை மக்கள் அவர் சொந்த வீட்டே கொடுத்தார். அல்லாஹ் உட்கார வச்சுக்கங்க, இந்த சொந்த வீட்டை கொடுத்தாரு. எத்தனை நல்ல விதமான மக்கள் சுவாமிமலையில நம்ம மாவட்டத்துல இருக்கு. இப்ப அந்த முதியோர் ஆதரவு சென்னை மீஞ்சூர்ல இருக்கு. இப்ப நம்ம மாவட்டத்துல சுவாமிமலையில எல்லாருக்கும் தெரியும் சிறுவர் ஆதரவு இல்லம். அது அனாதைகள் கூட நம்ம வைக்கல. அங்க போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. நம்மளால முடிச்சுட்டு சுப்ஹானல்லாஹ் எங்கெங்கயோ மனைவி மக்கள் அழைச்சிட்டு போறோம், கொடைக்கானல் போறோம், ஊட்டி போறோம், எங்கெங்கயோ போய் பாக்குறோம். இந்த மாதிரி இல்லங்களுக்கு எல்லாம் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க. பிள்ளைகளுடைய நிலவரம் உங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அங்க உள்ள பிள்ளைகளுக்கு சிலருக்கு அத்தா அம்மா இருக்க மாட்டாங்க. சில அத்தா அம்மா இருந்து இல்லாத மாதிரி தான், அத்தா அம்மா இருந்தும் இல்லாத மாதிரி தான் இருப்பாங்க. சில அத்தா அம்மா மணல்ல பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. இப்படி எல்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரி சூழல்ல இருப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கு அரவணைப்புனா என்னன்னு தெரியாது, பாசம்னா என்னன்னு தெரியாது, அந்த பிள்ளைக்கு அன்புனா என்ன, அந்த மாதிரிதான் இருக்கும் அந்த பிள்ளைங்களாம். அந்த பிள்ளைகளை நாம அரவணைத்து அந்த பிள்ளைகள் எப்படி வேணாலும் போயிடும். இன்னைக்குள்ள காலகட்டம் அப்படிதான் இருக்கு. இன்னைக்குள்ள காலகட்டத்தை எடுத்து பாருங்க. வழி தவறி போவதற்கு ஏராளமான வாய்ப்பு, சொல்லவே தேவையில்லை, எக்கச்சக்கமான வாய்ப்பு. அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கிற நேரத்தில் அந்த பிள்ளைகளை அரவணைத்து அவர்களுக்கு தௌஹீதை சொல்லி, அவங்களுக்கு மார்க்கத்தை சொல்லி, அவங்களுக்கு உலக படிப்பையும் கொடுத்து, தீனையும் கொடுத்து, துனியாவையும் கொடுத்து, சமுதாயத்துல ஒரு அந்தஸ்துதாரியாக, ஒரு நல்ல ஒரு மனிதராக வார்த்தெடுக்கிறோம்னு சொன்னா எதுக்காக இதை செய்யும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எது இந்த நோக்கத்துக்கு செய்யறோம்? அதுல எத்தனை விதமான மக்கள் இந்த அந்த சிறுவர்களுக்கு பிரிஞ்சு போவாங்க. அந்த முடிச்சு பள்ளி படிப்பை முடிச்சுட்டு இந்த 12வது முடிச்சு, சில பேர் காலேஜ் படிக்கிற அவங்களே நம்ம படிக்க வைப்போம் அல்லாஹ்வுக்காக. முடிச்சுட்டு போற நேரத்துல ஒரு வார்த்தை அவங்க சொல்லுவாங்க, நம்மள்ட்ட சொன்ன வார்த்தை. நம்ம அங்க இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சொன்ன வார்த்தை எந்த அளவுக்குன்னா, நாங்க எப்படியே போயிருக்கணும் பாய், இது ஏதோ கதையாக பொருளாதாரத்திற்காக கூட்டி சொல்லல, வல்லாகி நடந்த வார்த்தை இதெல்லாம். அப்படி வார்த்தை சொன்ன வந்த அளவுக்குன்னு சொன்னா, எங்களுடைய வாழ்க்கை எப்படியே போயிருக்கும் பாய், எப்படி அல்லாஹ் எங்க வாழ்க்கையை ஆக்கியிருப்பா. ஆனா உங்களுடைய நல்ல விதமான அரவணைப்புனால அல்லாஹ் ரப்புல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி கொடுத்தான். தொழுகனா என்னன்னு தெரியாது. நாங்க அவங்க முஸ்லீமா தான், பிறப்பிலே முஸ்லீம் தாய்க்கு பிறக்கப்பட்ட மக்கள். ஆனா வளர்ப்புல நான் முஸ்லீமாக சிலை வணக்க வழிபாட்டுல வளர்ந்த பிள்ளை எத்தனையோ பிள்ளைங்க. அவங்களை அரவணைத்து இஸ்லாத்தை கொடுத்து அவர்களை நேர்வழி பக்கம் வளர்க்கும். அந்த பிள்ளைங்க சொல்லுதுங்க, எப்படியே போக வேண்டிய வாழ்க்கையை எங்களுக்கு தீனை கொடுத்தீங்க, துனியாவை கொடுத்தீங்க, சமுதாயத்துல ஒரு அந்தஸ்துதாரியா எங்களை மாத்துறீங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியிட்டோம். எங்களுக்காக பொருளாதாரம் கொடுத்து எத்தனையோ கோடிக்கணக்கான உள்ளங்களுக்கு அருள் புரித்தோம். ஒரு தொழுகையில நாங்க அதான் கேட்கிறோம். சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் காசு கொடுத்தா வருமா? இதெல்லாம் காசு கொடுக்குற வரக்கூடிய வார்த்தைகளா? நீங்க தரக்கூடிய பொருளாதாரம், அங்க நிறுத்தக்கூடிய ஜமாத்துக்கு மட்டும் நன்மை கிடைக்காதுங்க. இந்த நிறுவனங்களை எடுத்து நடத்துறாங்கன்னா உங்களுடைய பொருளாதாரங்கள் தான். நீங்க தரக்கூடிய ஜக்காத். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போற நேரத்துல அல்லாஹ் என்னை காப்பாத்தணும், அல்லாஹ்வுடைய பாதையில இந்த வீட்டை தர்மம் பண்ணிட்டேன் அவர் சொல்றாரு. அவருக்கு இருந்த ஒரே ஒரு வீடு, பரம்பரை சொத்தே அதான். உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ஒரே ஒரு வீடு, அல்லாஹ்வுடைய பாதையில இருந்து ஒரு வீட்டை தர்மம் பண்ணிட்டேன். ஏன் தெரியுமா? மறுமையில அல்லாஹ் என்னை விசாரிக்கும் பொழுது உனக்கு நான் கொடுத்ததுலேருந்து எப்படி செலவழிச்ச என்று அல்லாஹ் கேட்டுறக்கூடாது. அந்த ஒற்றை காரணம் என் வீட்டை நான் தர்மம் பண்ணிட்டேன், அல்லாஹ் இதை வைத்து எனக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும், நல்ல எண்ணெய் வைக்கிறேன் என்று நின்றாரு. உண்மை இல்லாம ஒரு கலீஃபாங்க 17 ஒட்டு தையலோடு அவர் வாழ்ந்தார். அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு. அந்த மாதிரி ரூபத்துல நாம் இருக்கிறோம்னா இந்த மாதிரி நல்ல காரியங்களை கொடுங்க. முடிச்சு வச்சுக்க போறது இல்லை. என்னதான் போனாலுமே ஒரு கஃன் துணி தான் சுத்த போறாங்க. நமக்கு அதை வைக்கிறதுக்கு பாக்கெட் எல்லாம் கிடையாது. கஃன் துணி வெள்ளை, எல்லாருக்கும் ஒரு வெள்ளை துணி தான். அதுல பாக்கெட்டை வச்சு யாருக்கும் தைக்கல. போகும்போது காசு பணத்தை கொண்டும் போக முடியாது. அந்த மாதிரி வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிறோம். இன்னைக்கு இரவு படுத்தா காலைல நோன்பு வைப்போமா தெரியாது. இந்த மாதிரி வாழ்க்கையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த காரியம் எதை நோக்கி இருக்குது? எந்த காரணத்தை நோக்கி இருந்து கொண்டு இருக்குது? அல்லாஹ்வுடைய பாதையை நோக்கி தானே. அல்லாஹ்வுடைய பாதையை நோக்கி தரக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். இறுதியாக ஒரே ஒரு செய்தி, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. ஆசியா அலைஹிஸ்ஸலாம், ஃபிரௌனுடைய மனைவி. இந்த ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கக்கூடியவங்களா இருந்தாங்கன்னு வரலாறு நம்ம சொல்லி காட்டுது. ஃபிரௌன் ஒட்டுமொத்த முஃமின்களுக்கும் முன்னுதாரணம். அல்லாஹ்வுடைய பாதையில கேட்ட உடனே கொடுத்துருவாங்க. ஒரு நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்துல இந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு தான தர்மங்களை அள்ளி கொடுத்தார்கள் ஆசியா அலைஹிஸ்ஸலாம். அதனால இந்த ஃபிரௌன் என்ன தெரியுமா பண்ணா? அவர்களை நோவினைப்படுத்துறான். எப்படி நோவினைப்படுத்துறானா?
அவருடைய 2 கால்களையும் 2 கைகளையும் விரித்து வைத்து அவருடைய கை உள்ளங்கைகளையும் கால் பாதங்களையும் கடுமையான முறையில் ஆணி அடிக்கின்றான். ஆணி அடிக்கிற நேரத்துல நம்ம கதறுகின்றார்கள், தாங்க முடியாத வழியை உணர்கிறார்கள். அவன் மட்டும் கொடுமைப்படுத்தல, சுற்றி இருந்த அவருடைய சேவகர்களும் கொடுமைப்படுத்தினார். அப்பதான் தஹ்ரீமில் வரக்கூடிய அந்த இறுதி 3 வசனம், யா அல்லாஹ் வஇலல் பைத்தி வல் ஜன்னா, சொர்க்கத்துல எனக்கு ஒரு வீட்டை குர்ரா யா அல்லாஹ். இந்த ஃபிரௌனுடைய தொல்லை தாங்கல, ஃபிரௌன்ல ஆட்கள் படுத்தக்கூடிய தொல்லை தாங்கல, சொர்க்கத்துல எனக்கு ஒரு வீட்டை கொடு. அப்பதான் அம்மா கேட்டாங்க, எதுக்கு? அல்லாஹ்வுடைய பேர்ல கொடுத்ததுக்காக. ஏன் நீ ஏன் பனு இஸ்ரவேலுக்கு கொடுத்த? அவங்க தாழ்த்தப்பட்டவர்கள், மூசாவுடைய சமுதாயத்தவர்கள், ஏன் கொடுத்த? கொடுத்ததுக்காக, அல்லாஹ்வுடைய பேர்ல தந்ததுக்காக இந்த நிலைமை. யோசிச்சு நீங்க அப்படி நம்மளை வேதனைப்படுத்துறாங்களா? கேட்டா கொடுக்குற அளவுக்கு நம்மள அல்லாஹ் வச்சிருக்கானே, அப்படி வேதனைப்படுத்துறாங்க இல்லையே. அந்த மாதிரி இல்லாம அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க கொடுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பன்மடங்காக பெருக்கி தந்த ரமலானுடைய மாதம். இந்த மாதத்துல எண்ணற்ற முறையில் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்படும். இந்த மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் இரட்டிப்பு மடங்காக கூலி வழங்கப்படும். இப்பேற்பட்ட சக்காத்துடைய நிறுவனங்களுக்கு பொருளாதாரமும், இந்த சதக்கத்துல் ஜாரியா போன நன்மையான காரியங்களுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்து கிளை நிர்வாகத்தை அணுகி அதற்கான ரசீதை பெற்றுக் கொள்ளுங்க. நாளைக்கு மறுமையில சதக்கா என்ற வாசல் வழியாக கூட்டம் கூட்டமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை அமைப்பார் என்று கூறி இந்த உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிரதா வ நஹ்மது ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.